வணக்கம் கீர்த்திகா. இன்னைக்கு வணக்கம். 2வது முறை உங்களை இந்த சென்டர்ல சந்திக்கிறேன். முதல் முறை இப்ப ஒரு வாரங்கள்லாம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இங்க சந்திச்சது. 2வது முறை உங்களை இங்க சந்திச்சதுல மிக மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே மகிழ்ச்சின்றதை விட பெருமை என்றுதான் சொல்லணும். தமிழ் பெண்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் உலக பெண்களுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு அழகான பெண்மணி. உங்களுடைய கண்காட்சியை பற்றி 1-2 வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த கண்காட்சி தமிழ் தமிழ் பண்பாடும் மரபும், அதுதான் எல்லாரும் அவையவை இந்த கல்ச்சரை ரிப்ரசன்ட் பண்ணும்போது நான் இந்த கான்செப்ட் எடுத்திருக்கிறேன். அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் பொங்கல், அதில் நிறைய விஷயங்கள், அரிசி, இந்த வீட்டுக்கு நாள் நூல், ஏர், அப்படி நிறைய விஷயங்கள், கோலம், அந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த பொங்கல் பானையிலேருந்து பொங்குற மாதிரி எம்போஸ் பண்ணி செய்திருக்கிறேன். அதுக்கு தமிழில் இன்வென்ட்ரைன் சோல் வைஸ் இது விளக்கம் கொடுத்துருக்கிறேன். மற்றது இது வந்து நாங்கள் நிறைய எனக்கு சின்ன வயசுல முதலே செய்திருந்த மாதிரி அம்மம்மா ஞாபகங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் இடம்பெயர்ந்து அந்த இருந்த காலகட்டத்தில் நிறைய விதமான வீடுகள் பார்த்துருக்கோம். அதில் அந்த பாரம்பரிய வீடு ஒரு நினைவுக்கு வந்தது. அந்த வீட்டை நினைவுபடுத்தி அதில் நிறைய கொஞ்சம் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி, பிளான்ட்ஸ், மற்றது இந்த மல்லிகைப்பூ மாதிரி கொடி மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி, இது பெட்டி அம்மம்மா வந்து பெட்டி வைக்கிறவா. அப்போ அந்த பெட்டி நம்ம வீட்டை வச்சிருக்கேன். அதில் ஒரு கொஞ்சம் ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ளே ஓலை வாங்கி ஓலை வச்சு இதில் கொஞ்சம் பின்னல், மற்றது சாக்கு அதில் மிளகா வரைஞ்சி உண்மையான மிளகா காம்பு வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து அட்டாளை என்று சொல்றது. எங்களோட அட்டாளை எங்களோட அம்மம்மா எல்லாம் யூஸ் பண்ணிடுவேன். எனக்கு தெரியலை இப்போ எல்லாம் இந்த சொல் வந்து தமிழ் சொல் வழக்கத்தில் இருக்காண்டு நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். இது தடியல் மரத்தால் செய்த இதை வந்து ஒரு டிஷ் ட்ராக் மாதிரி பயன்படுத்தணும். ஏன்னா பாத்திரங்கள் கொழுவுறதுக்கு இதுக்கு பேர் வந்து அட்டாளை. அப்போ அடுத்தது இதில் தமிழில் அந்த கீழடியில் பானை வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சித்திரம் ஒன்று வரைஞ்சிட்டு அதில் கீழடி எழுதி இருக்கிறேன் அந்த பானை. மற்றது வந்து இது ஈக்கு, சணல் நூல், இப்படி. அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் நிறைய, செத்தல் மிளகாய் நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு, அம்மம் வந்து பேர், ஆதிச்சநல்லூர், யாழ்ப்பாணம், ஈழம், ஓலை, ஈக்கு, அப்படி நிறைய வேர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் இது இந்த பாரம்பரியம், இந்த தமிழ் சொற்கள் அதுன்னு சொல்லி இதை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இழைத்தல், பிறகு தமிழ் பண்பாடு மரபுன்னு சொல்லி எப்படி. இது வந்து ஒரு 21 சென்டிமீட்டர் தான் இந்த சதுரம். அப்போ இதுக்குள்ள இவ்வளவு நிறைய விஷயங்களை அடக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி ரெண்டு சதுரமும் பிள்ளையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்லையும் இதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குது. அதோட இந்த இதில் எக்ஸிபிஷனில் பொங்கலும் செய்து கொடுத்துருக்கேன். இந்த பொங்கல் கான்செப்டுக்கு. ஸோ பொங்கல் எப்படி இருக்குங்கன்றதை எப்படி சாப்பிட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பாரம்பரிய உணவு, இந்த அரிசி